வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்தை முன்னிட்டு பொங்கல் பணம் சொல்லிட்டு 1000 ரூபாய் 2000 ஏதாவது கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுப்பாங்க. இந்த தடவை எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நாங்க இன்னும் டோக்கன் கூட வாங்க எதுவுமே இல்லாத அரிசி அந்த கரும்பு நாங்க வாங்க முடியாதா, அதனால நாங்க டோக்கனே வாங்கல. அதை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை எதை மூலியமா திரும்ப வசூல் பண்ணுவாங்க அதை பார்க்கணும். கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்களாக்கா, அதை நீங்க ஏற்கிறீங்களா? இது சொல்லலாம் அதை சொல்லலாம், எதோ ஒன்னாலும் சொல்லலாம். எங்க வீடெல்லாம் வரல இவ்வளவு வந்தது 10 பைசா கொடுக்கல. ஒரு மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல தான் நிதி நெருக்கடி வரப்போதா? தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணி நீ இதுல காசு இல்லைன்னு சொன்னா எப்படி அது? நீங்க கோடி கோடியா கொடுத்து பெண்ல செலவு வைக்கிறேன், சமாதி கட்டுறேன், அந்த மாதிரிலாம் பண்றீங்க, அதுக்கெல்லாம் காசு இருக்கு, இதுக்கு காசு இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அது தேவையில்லாதெல்லாம் செய்வாங்க. அதுக்கெல்லாம் எங்க வருது பணம்? அதெல்லாம் யார் வீட்டு பணம் சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் எங்க கஷ்டம் தான். இந்த மாதிரி யாரும் வந்தாலும் வரமாட்டாங்க. அம்மா வழி வராது. வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்தை முன்னிட்டு பொங்கல் பணம் சொல்லிட்டு 1000 ரூபாய் 2000 ஏதாவது கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுப்பாங்க. இந்த தடவை எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நாங்க இன்னும் டோக்கன் கூட வாங்க எதுவுமே இல்லாத அரிசி அந்த கரும்பு நாங்க வாங்க முடியாதா, அதனால நாங்க டோக்கனே வாங்கல. எங்களுக்கு வேணாம், அந்த கரும்பு அரிசியை வாங்கிக்கிறோம். நாங்க 1000 ரூபாய் அம்மா இருக்கு சொல்ல இருந்த சலுகை இப்ப கிடையாது. எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, அம்மா இருக்கு சொல்ல. இப்ப பொம்பளைங்களுக்கு பசங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு இப்ப எவ்வளவு குழந்தைங்க எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா, காலேஜ் பசங்களாம். அது போல இருந்தது, அம்மா இருக்கு சொல்ல. இப்ப எப்படி இருக்குது, அம்மா வழி எதுக்கும் வராது. இந்த மாதிரி யாரும் வந்தாலும் வரமாட்டாங்க, அம்மா வழி வராது. நடுத்தரமான மக்கள் இருக்கிறாங்க, இந்த 1000 ரூபாய் காசை வச்சு தான் எல்லாம் போகணும் அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் கேட்டால் நிதி நெருக்கடி, அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்க அந்தந்த நெருக்கடியை விட அடுத்தடுத்த பிரச்சனையை பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் தான் முடிவு என்னன்றதை சொல்லணும். பத்திரம் சாப்பிட்டா எழுதிப்பட்ட 5000 ரூபாய் கேட்குறது, எனக்கு காசு இல்லை சொல்கிறேன். இந்த 1000 ரூபாய் நீங்க எவ்வளவு நம்பி இருக்கீங்க நீங்க இந்த பொங்கல் அன்னைக்கு? இது எந்த ஆட்டையே இல்லையாப்பா. ஆனா நான் ஆட்டையே பண்ணா நீங்க முறை வந்து கவர்மெண்ட் வந்து மக்களை ஏமாத்திட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய நடுத்தரமான மக்கள் இருக்கிறாங்க, இந்த 1000 ரூபாய் காசை வச்சு தான் எல்லாம் போகணும் அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் கேட்டால் நிதி நெருக்கடி, அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்க அந்தந்த இந்த நெருக்கடியை விட அடுத்தடுத்த பிரச்சனையை பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் தான் முடிவு என்னன்றதை சொல்லணும். அதை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை எதை மூலியமா திரும்ப வசூல் பண்ணுவாங்க அதை பார்க்கணும். 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க. மக்கள் யூஸ் பண்ணுற அத்தியாவசிய பொருளில் பால் விலையில் 2 ரூபாய் ஏற்றுவாங்க, மக்கள் பயணிக்கிற பஸ்ஸில் 10 ரூபா 20 ரூபாய் ஏற்றுவாங்க, அதிகபட்சமாக கோட்டரில் ஒரு 10 ரூபாய் ஏற்றுவாங்க. இதுதான் பெரும்பாலும் நடக்கும். மக்கள் இலவசங்களை தவிர்த்து டேக்ஸ் கட்டி நம்ம நாடு கடன்லேருந்து தப்பிக்கணும். இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா 12 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு. ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபா வட்டி கட்டுறாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கோம். அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? இலவசங்களை தவிர்த்து நம்ம அதுக்கான டேக்ஸை கட்டி நம்ம தப்பிக்கிறதா பார்க்கணும். 1 லிட்டர் பெட்ரோல் 40 ரூபாய்க்குள்ளே தான் அடக்கமாகுது. ஆனால் நம்ம ஏன் 70 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு நம்ம கட்டுறோம்? அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து இலவசங்களை தவிர்க்கணும். அதான் என்னோட கருத்து. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம திவால் ஆகிறதோட நம்ம நாட்டை காப்பாற்றிக்கலாம். எதுவுமே கிடையாது. இந்த மழைக்கு கூட எதுவுமே கிடையாது. இந்த மழை டைமில் தண்ணியில் கிடக்குறோம், எங்களை என்னன்னு கூட பார்க்கவே இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கவும் இல்லை. இங்கே இருக்கிறவ தான் எங்களை பணம் கொடுக்குறா. இங்கே வேற எல்லாம் இப்போ எப்படியே பிரச்சனை இருக்குதுப்பா. எனக்கு ஒன்றுமே இல்லை, சாவரத்தாக்கு வியாபாரம் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு காய்கறி வைக்கிற விலை வச்சுல ஒன்றுமே பண்ண முடியாது. சாப்பாடு கூட ஒரு வழி இல்லாத உட்காந்து கிடக்குறோம். இந்த மாதிரி நிலைமையாக இருக்குது. ஏழை மக்களுக்கு என்னென்ன கொடுக்கல. இங்கே ஊர் நாட்டில் தான் இந்த மழை பெஞ்சுக்கு 2000 கொடுத்துக்கிறாங்களாம், இங்கே எதுவுமே கிடையாது. அதான் டிஎம்கே ஆட்சி ரூல் பண்ணும்போது 2000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க பொங்கல் காசுக்கு. அதுக்கு அப்போ திமுக என்ன சொன்னாங்கன்னா 2000 ரூபாய் பத்தாது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இவங்க 1000 ரூபாய் கூட கொடுக்காம 1000 ரூபாய் கூட கொடுக்கல. கரண்ட் பில்லு மாசம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க, அதுவும் கிடையாது. எல்லாம் அதிகம் தான். இந்த கட்சி வந்து அதிகம். இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மழை பெஞ்சதுல, அது என்னது? ஆமா, நெஞ்சால் புயல் ஏதோ சம்திங். வெங்கல் புயல். அங்க உள்ள சிஎம் வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு படகு ஓட்டினவங்களுக்கு மக்களுக்கு ஒரு குடும்ப தலைவி கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்களாக்கா, அதை நீங்க ஏற்கிறீங்களா? அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. அவங்க எதோ ஒன்னாலும் சொல்லலாம், இது சொல்லலாம் அதை சொல்லலாம், எதோ ஒன்னாலும் சொல்லலாம். எங்க வீடெல்லாம் வரல இவ்வளவு வந்தது 10 பைசா கொடுக்கல. அது போல இருக்குது. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டாதான்.
ஓட்டு வாங்க சொல்ல வராங்க, இதை செய்கிறோம் அதை செய்கிறேன்றாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா இன்னும் கூட திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மழை பெஞ்சதுல அது என்னது, அங்கே உள்ள சிஎம் வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு படகு ஓட்டினவங்களுக்கு மக்களுக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு எல்லாத்துக்குமே வந்து இது நிதி கொடுத்தாங்க. அவர் ஒன்றிய அரசை எதிர்பார்த்து தான் கொடுத்தாருங்களா? அது கிடையாது இல்ல. புரியுது. நிதி கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அவர் எதையும் எதிர்பார்க்க கிடையாது. மக்கள் சேவை நம் சேவைன்ற மாதிரி தானே செஞ்சாரு. ஆனா நம்ம தமிழக முதல்வர் அந்த மாதிரி பண்ண கிடையாது. கேட்டா ஒன்றிய அரசு இருக்கிற எத்தனையோ கோடியோ பண்றாங்க. ஒரு மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல தான் நிதி நெருக்கடி வரப்போதா? தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிட்டு நீ இதில் காசு இல்லைன்னு சொன்னா எப்படி? அது முதல்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது இருக்குதா? இல்லை. இப்போ இதெல்லாம் எவ்வளோ நடக்குது, அதுக்கெல்லாம் எங்கேருந்து வருது பணம்? அதெல்லாம் யார் வீட்டு பணம் சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் எங்க கஷ்டம் தான். அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல ஏழை பாழைங்க, யார் இல்லாதவங்க, யார் இருக்கப்பட்டவங்க. இப்போ எங்க ஏரியாக்குள்ள நான் பின்னாடி தான் வீடு இருக்கிறேன். எங்க ஏரியாக்குள்ள சொந்த வீட்டுக்காரங்களுக்கு மாடி மேலே இருக்கிறவங்களுக்கு வெள்ள நிவாரண பணம் வந்தது. ஆனா நாங்க குடிசை வீட்டுல இருந்தவங்களுக்குலாம் பணம் இல்லை. அப்ப அங்க இருக்கிற தலைவருங்க எல்லாம் முக்கியமான ஆளுங்களாம் என்ன பண்றாங்க, நாங்க போன் பண்ணா வந்து கேளுங்க, போன் பண்ண. ஆனா எங்களுக்கு போனே வரல. எல்லா அத்தாருக்கும் நாங்க வெளியூர்ல எல்லாத்தையும் பழப்பெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு வந்து இங்க எல்லாமே நாங்க பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு இல்ல. அந்த சொந்த வீட்டுக்காரங்களுக்கு வெள்ள நிவாரண பணம், ரேஷன் கார்டு, துணிங்க, பொங்கலான பணம், கரும்பு, அரிசி, பொங்க அரிசி எல்லாமே தராங்க. அது எப்படிங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோடியா கொடுத்து பெண்ல செலவைக்கிறேன், சமாதி கட்டுறேன், அந்த மாதிரிலாம் பண்றீங்க, அதுக்கெல்லாம் காசு இருக்கு, இதுக்கு காசு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்றது? அது தேவையில்லாதெல்லாம் செய்வாங்க. மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறத பார்த்துன்னு கம்முன்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து பேனா வைக்கிறதுன்றது தேவையில்லாத செலவு தான். அவங்க அப்பா பேர் வைக்கிறது, நூலகங்கள் கட்டுறாங்க, இருக்குங்க நூலகங்களே இருக்கு. அதெல்லாம் பண்ணாம அவங்க பேர் வைக்கணுன்றத கலைஞர் நூலகம் அங்கங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையற்ற செலவு தான். எது அத்தியாவசிய தேவை செலவோ அது மட்டும் பண்ணோம். மருத்துவத்துக்கு அத்தியாவசிய செலவு, ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் அது அத்தியாவசிய செலவு, அதெல்லாம் பார்க்கணும். சாலைகள் இதெல்லாம் அத்தியாவசியமான செலவுகள். இதை பண்ணுறதை விட்டு தேவையில்லாமல் நூலகம் கட்டுறேன், தெரியாங்க பண்ணுறேன், ஜல்லிக்கட்டுக்கு போய் இது பண்ணுறேன், அரங்கம் கட்டுறேன்றது தேவையற்றது தான் என்ன கேட்டால். மகளிர் உதவி தொகைன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் கொடுக்கறதா சொல்றாங்க, அது நீங்க வாங்குறீங்களா? நான் வாங்கல, எனக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்கு. இங்க உட்காந்து உழைக்கிறேன் பத்தியா, இதுதான் எனக்கு வைத்து சாப்பாடு. நான் ஒவ்வொரு நேரத்துல நினைச்சு நான் ரொம்ப அழுவேன் நான். அதனால தான் இந்த மாதிரி வரவங்களெல்லாம் மூஞ்சடி வச்சு அனுப்புறது. நான் என்னத்த பேசி என்னத்தை இது பண்றது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து யார் இல்லாதவங்க, யார் ஏழையா இருக்கிறாங்க, யார் கொடுமையில வாழறாங்க, இப்படிதான் யோசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க கொடுத்து அனுப்பினாலும் இங்க இருக்கிற ஆளுங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்கவுங்க சொந்தம், அவங்கவுங்க ஆளுங்க, அவங்கவுங்க இது, அவங்கள சுற்றி 4 பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மளை தள்ளி வைக்கிற யாரும் ஒரு ஜாதியிலே சேர்த்திக்கலாத மாதிரி ஒரு பார்க்குற விதமும் பேசுகிற விதமும் ஒரு வித்தியாசமாக கண்கலகிற மாதிரி பேசி அனுப்பிச்சி விட்டுறாங்க. எனக்கு இந்த ரேஷன் கார்டு இல்லாதனால எவ்வளோ தவிப்பு தெரியுமா. அந்த லாக்டவுனில் ஒரே ஆள் தான் நான். நம்ம வீட்டு பக்கத்துல தான் ரேஷன் கார்டு கடை. அப்போ எல்லாரும் வந்து காசு வாங்குறாங்க. அங்கே நான் போய் நின்று பார்க்குறேன், நம்மளுக்கு ரேஷன் கார்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜனங்கள்லாம் எவ்வளோ நேற்று கூட சொல்லுது 1000 ரூபாய் மாதம் வாங்குறாங்க. ஆனால் எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏன் அப்படி? ஆனால் அவங்களும் இது மாதிரி கஷ்ட குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த கஷ்ட குடும்பம் யாருன்றது யார் செய்யணும், அதை இங்கே உள்ள ஆளுங்களுக்கு தான் தெரியும். யார் யார் வறுமையில் இருக்கிறாங்க, யார் யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் அங்கே வந்து ஃபாலோ பண்ணி அனுப்பணும். முதியோர் உதவி தொகைன்னு சொல்லிட்டு மாதம் கொடுப்பாங்களா, அது உங்களுக்கு வருதா? அது கூட போடலையப்பா, உதவி பண்ண கூட வாங்கல. அப்படியா? அப்படி கிடக்குற அந்த நிலைமையில கிடக்குறான், என்ன பண்ணுறது?